ஹாய் ஹலோ வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியை பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, இந்த பேசிக் விஷயங்களை தெரியாமல் நம்ம எதுவும் படிக்க முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது நமக்கு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், அடிப்படை தகவல்கள் நமக்கு தேவை. ஸோ அந்த அடிப்படை தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடு, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் என்னென்னா அபவுட் டிஎன்ஏ. டிஎன்ஏனா என்ன? பயோடெக்னாலஜிக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன சம்மந்தம்? உயிர் தொழில்நுட்பத்துக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன சம்மந்தம்? பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியோட கொள்கைகள் என்னென்ன? அப்புறம் கடைசியாக டெவலப்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ பிரின்சிபல்ஸ் அண்டு அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இந்த பயோடெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், இந்த வீடியோட எண்டில் எந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி குரூப் 2, அதுக்கு குரூப் 2A யூனிட் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எந்த மாதிரியான புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது இந்த டிஎன்ஏவோட எக்ஸ்பான்ஷன். ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா என்னங்க, எதுக்கு இந்த நேம் கொடுக்கணும்? நான் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு ஏன் இதுக்கு நம்ம பேர் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, டினா என்னன்னா இழக்கிறது, ஒன்றை இழந்துருச்சு அப்படின்னு. யாரை இழந்துட்டாங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சி அப்படின்னா ஆக்சிஜன். ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா ரைபோஸ் சுகர் சப்ஸ்டன்ஸ். ரைபோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சுகர் சப்ஸ்டன்ஸ். ஸோ டிஎன்ஏ ஆர் deoxyribonucleic acid is the heredity material in humans and almost all over the organisms. டிஎன்ஏ எனப்படும் டிஆக்சிரைபோநியூக்ளிக் அமிலம் மனிதர்கள் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து உயிரினங்களிலும் உள்ள மரபியல் பொருள். ஸோ டிஎன்ஏன்றது ஹியூமன்ஸ்கிட்ட மட்டும், மனிதன்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வைரஸ்ல கூட இருக்கு. ஒரு சில வைரஸுகளுக்கு டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருக்கும். இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது மரபியல் பண்பு அப்படின்றது டிஎன்ஏல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க, ஆர்என்ஏலையும் இருக்கு. ஆர்என்ஏவோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இந்த டிஎன்ஏ சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் பார்த்தாச்சு. இதில் ஹெரிடிட்டி மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெரிடிட்டி மெட்டீரியல்னா என்ன? பாரம்பரிய பண்பு. ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பாவோட கண்ணு இருக்கு, அம்மா மாதிரி கண்ணு இருக்கு, தாத்தா மாதிரி மூக்கு இருக்கு, இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இந்த பண்புகளை தான் என்னன்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள்ல இருந்து குழந்தைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு சில பண்புகள். ஓகேங்களா? அதைத்தான் ஹெரிடிட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெரிடிட்டி மெட்டீரியல் டிஎன்ஏல இருக்கிறதுக்கான காரணம் யாரு அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தாங்க. அவர் பேர் என்னன்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன் யாரு அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏவோட அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன் தான் இந்த கேரக்டர், யாரோட கேரக்டர் அந்த குழந்தைக்கு இருக்கணும், எந்த மாதிரியான கேரக்டர் அந்த குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது. அம்மாவோட கேரக்டர் இருக்குமா, அப்பாவோட கேரக்டர் இருக்கணுமா, தாத்தாவோட கேரக்டர் இருக்கணுமா, இல்லை ரெண்டு பேரோட அம்மா அப்பா ரெண்டு பேரோட கேரக்டரும் மிக்ஸ் ஆகி ஒரு நியூ கேரக்டர் வரணுமா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா இந்த டிஎன்ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிஎன்ஏ இஸ் த மாலிக்யூல் தட் இஸ் ஷேப்ட் லைக் எ ட்விஸ்டட் லேடர் known as a double helix. டிஎன்ஏ என்பது ஒரு முறுக்கப்பட்ட ஏணி போன்ற வடிவம் கொண்ட மூலக்கூறு ஆகும்.
இது இரட்டை சுருள் டபுள் ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே வந்து நம்ம உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ மாடல் இமேஜ் கொடுத்துருக்கோம், ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து என்ன, முறுக்கப்பட்ட அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷேப் லைக் ட்விஸ்டட் லேடர் நோன் அஸ் டபுள் ஹெலிக்ஸ். ஏணி, லேடர்னா என்ன, ஏணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடையில ஏணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார், இடையில ஜின்றீங்க சின்றீங்க, இதெல்லாம் என்னன்னா அதான் ஃபோர்த் பாயிண்ட். தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பேஸ்டு இன் டிஎன்ஏ. 4 விதமான கெமிக்கல் வேதியியல் வந்து காரணிகள் வந்து இருக்கு. ஒன்று வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்டு தைமின். 4 வகையா இருக்கு. ஸோ டிஎன்ஏயில் 4 வகையான வேதியியல் காரணிகள் உள்ளன. அடினைன், குவானைன், சைட்டோசின் மற்றும் தைமின். 4 கேட்டகரி இருக்கு. அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்டு தைமின். ஸோ 4 வகையான வேதியியல் காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஸோ டிஎன்ஏன்றது என்னது, ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? ஸோ டிஎன்ஏன்றது என்னது, ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 2 ஹெலிக் இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, லேடர் ஏணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, ஏணி மாதிரி இருக்கு. இந்த ஏணி மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இடையில இந்த கம்பி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 4 வேதியியல் காரணிகள் இருக்கும். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின். ஓகேங்களா? ஸோ அடினைன், குவானைன் அண்டு சைட்டோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இருக்கு. ஓகே, சைட்டோசின். இப்போ இந்த 4லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடினைன் எப்பவுமே யார் கூட தான் சேருவாங்க அப்படின்னா தைமினோட தான் சேருவாங்க. அதே மாதிரி தைமினும் யார் கூட சேருவாங்கன்னா அடினைன் கூட தான் சேருவாங்க. குவானைன் யார் கூட சேருவாங்கன்னா சைட்டோசின். சைட்டோசின் குவானைன் கூட தான் சேருவாங்க. ஸோ அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தைமின், தைமின் ஆல்வேஸ் கம்பைன் வித் அடினைன், குவானைன் always combine with cytosine, cytosine always combine with the guanine. ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது டிஎன்ஏக்குள்ள இருக்கும். இதுல இண்டிவிஜுவலா இந்த ஏ அண்ட் டி இவங்களை மட்டும் என்ன சொல்லுவாங்க, ஏடின்னு இல்லை, இந்த ஒவ்வொரு பேரையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் பேர்ஸ். ஏடின்றது ஒரு பேஸ் பேர், டிஏன்றது ஒரு பேஸ் பேர். இப்போ இந்த பேஸ் பேருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த பேஸ் பேர் தான் யாரு அப்படின்னா ஜீனுங்க. இந்த ஏடின்றது ஒரு கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணும், டிஏ அப்படின்றது ஒரு கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஜிசின்றது ஒரு கேரக்டர், சிஜின்றது ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, சார் இங்கே ஏ இருக்கு டி இருக்கு, இங்கே டி இருக்கு ஏ இருக்கு, எப்படி பார்த்தாலும் ஒன்று தானே அப்படின்னா, டிஎன்ஏவை பொறுத்த வரையும் ஒரு ஜீன் ஒரு பேஸ் பேர் சின்னதாக மாறி அமைஞ்சாலும் கூட அந்த என்டையர் கேரக்டருமே அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேரக்டருமே மாறிடும். எனக்கு டி இருக்கு ஏ இருக்கு, ஏ இருக்கு டி இருக்கு, இல்லை சி இருக்கு ஜி இருக்கு, ஜி இருக்கு சி இருக்கு, இந்த இதே அங்கே இல்லை. ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் என்டையர் டிஎன்ஏல இருக்கக்கூடிய முழு டிஎன்ஏலையுமே மரபணு அப்படின்றது ஜெனட்டிக் கேரக்டர் அப்படின்றது மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்து இதில் இது டிஎன்ஏங்க, இது டிஎன்ஏ. அடுத்து சேம் ஜெனட்டிக் மெட்டீரியல் அடுத்து ஒன்று யார் அப்படின்னா ஆர்என்ஏ, ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போ இந்த டிஎன்ஏவுக்கும் இந்த ஆர்என்ஏவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே அடினோசின், தைமின், குவானின், சைட்டோசின் 4 கேட்டகரி இருந்துச்சா, சேம் ஆர்என்ஏலையுமே 4 கேட்டகரி ஆஃப் அமிலங்கள் பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின்,
தைமினுக்கு பதிலாக யார் இருப்பான்னா யுரேசில் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த வேதியியல் மூலக்கூறு என்ன இருக்கும் அப்படின்னா யுரேசில். அதே இது நம்ம இங்கே டிஎன்ஏல பார்த்தோன்னா தைமின் இருக்கும், ஆர்என்ஏல யுரேசில் இருக்கும். இதனால தான் இந்த டிஎன்ஏ, இதுதான் டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் உள்ள வித்தியாசம். தைமினுக்கு பதிலாக யுரேசில் இருந்தால் ஆர்என்ஏ. இவன் யாரு? சிங்கிள் ஸ்டாண்டர்ட். சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்டு கிடையாது. டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்ஸ்டெட் ஆஃப் thymine, uracil is present only for RNA. If uracil is present, is RNA. If thymine is present, is the DNA. ஓகேங்களா? ஸோ இது வரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், முன்னாடி சொல்லியிருந்தேன் டிஎன்ஏ இஸ் த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போ இந்த டிஎன்ஏன்றது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா, ஒரு சுகர் சப்ஸ்டன்ஸ், ஒரு பாஸ்பேட், ஓகேங்களா, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ். சுகர் சப்ஸ்டன்ஸ், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ், இதனால உருவாகிறது தான் இந்த டிஎன்ஏ. இது எப்படி சார் நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சூப்பர்மேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சூப்பர்மேன். எஸ், பி, லாஸ்ட்ல என்ன, சுகரு, பாஸ்பேட்டு, நைட்ரோஜனஸ் பேஸ். நமக்கு தேவை சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ். சூப்பர்மேன் அப்படின்னு எழுதணும்னா ஜஸ்ட் எஸ், பி அண்ட் என், நைட்ரோஜனஸ் பேஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சுகர் சப்ஸ்டன்ஸ் யாரு அப்படின்னா பென்டோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டோ சுகர். பென்டோ சுகர். இதுல வந்து என்னன்னா மொத்தமா 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கும். 1, 2, 3, 4, 5வது காம்பவுண்டு பாஸ்பேட். 5வது காம்பவுண்ட் பாஸ்பேட். ஸோ இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட்ல நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து இருப்பாங்க. இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் யாரு அப்படின்னா இந்த 4 காம்பவுண்ட், இந்த 4 அமிலங்கள்ல யார் வேணா இருக்கலாம். இந்த 4 வேதியியல் பண்புகள்ல யார் வேணா இருக்கலாம். ஏவா இருக்கலாம், டீயா இருக்கலாம், ஜியா இருக்கலாம், சியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், அடினோசின் இருக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து காம்பவுண்ட்ல பாஸ்பேட் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஹச், OH, ஹச், 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 OH, ஹச், OH. இப்போ நல்லா கவனிங்க. 1, 2, 3, 4, 5, 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கு. இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2வது கார்பன் காம்பவுண்ட்ல இங்க OH இல்லை. மீதி எல்லா இடத்துலையும் OH இருக்கு. கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் OH இருக்கு, தேர்டு கார்பன்லயும் OH இருக்கு, ஃபோர்த்து கார்பன்லயும் OH இருக்கு. ஆனா செகண்ட் கார்பன்ல HH தான் இருக்கு. இங்க யாரு மிஸ்ஸிங்க? ஒரு ஆக்சிஜன் மிஸ்ஸிங். அந்த ஒரு ரீசனால இங்க ஆக்சிஜன் இல்லை. அதனால தான் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவுக்கு என்ன பேரு? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டி இழந்தது, ஆக்சி ஆக்சிஜனை, ரைபோ நியூக்ளிக் ரைபோ சுகர், இதுதான் ரைபோ சுகர். இப்போ நான் சொன்னேன் சூப்பர்மேன் எஸ்பிஎன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பர்மேன் எஸ்பிஎன், சுகர், சுகர் சப்ஸ்டன்ஸ், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ். இந்த ஏன்றது நைட்ரோஜனஸ் பேஸ். இது வந்து எஸ், சுகர் சப்ஸ்டன்ஸ். இங்க பாஸ்பேட். ஸோ சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ், இந்த 3 கலந்தது தான் ஒரு டிஎன்ஏ. ஓகேங்களா? ஸோ சுகரு, பாஸ்பேட்டு, நைட்ரோஜனஸ் பேஸ், இந்த 3 மிக்ஸ் ஆனதான் டிஎன்ஏ காம்பவுண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இது ஆர்என்ஏல எப்படி இருக்கும் சார்? இப்போ இது டிஎன்ஏன்ட்டீங்க, ஆர்என்ஏல எப்படி இருக்கும் அப்படின்னா சேம், இதுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க. பென்டோ சுகர்,
ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேம் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஹச் OH ஹச் OH ஹச் OH ஹச் OH. இதில் செகண்ட் கார்பன் 1 2 3 4 5. செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா OH இருக்கு. OH இருக்கு. அதே இது இங்கே டிஎன்ஏல செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா OH இல்லை. இங்கே ஆக்சிஜன் இருக்கு, இங்கே ஆக்சிஜன் இல்லை. ஸோ அதனால தான் ஆர்என்ஏவை ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். பயோடெக்னாலஜி ஸோ டெக்னிக் ஆஃப் யூஸிங் லைவ் ஆர்கானிசம் ஆர் enzymes from organism produce product and process useful to human. மனிதனுக்கு பயனுள்ள தயாரிப்புகள் மற்றும் முறைகளை உற்பத்தி செய்ய உயிருள்ள உயிரினங்கள் அல்லது உயிரினங்களிலிருந்து என்சைம்களை பயன்படுத்துவதற்கான நுட்பம். எக்ஸாம்பிள் ஐவிஎஃப், இதை பற்றியும் படிப்போம். நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஐவிஎஃப் அதை பற்றியும் படிப்போம். ஸோ இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிந்தசிங் ஜீன் அண்டு யூசிங் இட் டெவலப்பிங் டிஎன்ஏ வேக்சின். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மரபணுவை ஒருங்கிணைத்து அதை பயன்படுத்துதல், டிஎன்ஏ தடுப்பூசியை உருவாக்குதல், டிஎன்ஏ வேக்சின். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு உயிர் உள்ள ஒரு ஆர்கானிசம் இருக்கு. அந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளான்ட்ல வந்து என்னன்னா இப்போ இது ஒரு பிளான்ட்டோட டிஎன்ஏ. இது ஏ பிளான்ட்னு வச்சுக்கிறோம். இது பி பிளான்ட். ஓகேங்களா? ஏ பிளான்ட்டு, பி பிளான்ட். இந்த ஏ பிளான்ட்டை பொறுத்தவரை என்னன்னா இது வந்து என்னன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட். பூச்சி வந்து இதை தாக்காம இருக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் வந்து இதோட ஜீன்ல வந்து இருக்கு. இந்த ஏரியாவில் அந்த ஜீன் இருக்கு. ஓகேவா? எந்த பூச்சி இந்த தாவரத்தை கடிச்சாலும் அந்த பூச்சி இறந்துரும். ஓகேங்களா? ஆனால் இதில் இருக்கிற ஒரு டீமெரிட்டி என்ன அப்படின்னா கிராப் வந்து ஈல்டு வந்து அவ்வளோவா தராது. ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கு. ஈல்டு கேட்டகரின்னு பார்த்தோம்னா ரொம்ப டல்லாக இருக்கு ஏ பிளான்ட். இப்போ பி பிளான்ட் நான் பார்த்தேன் அப்படின்னா பி பிளான்ட்டை பொறுத்தவரை எனக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இது வந்து நல்ல ஈல்டு தருது. இப்போ அந்த ஜீன் வந்து இங்கே இருக்கு. நல்ல ஈல்டு தரக்கூடிய ஜீன் இந்த இடத்துல இருக்கு. அந்த ஜெனட்டிக் கேரக்டர் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த பிளான்ட்டை பொறுத்தவரை என்னன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட், இந்த பி பிளான்ட்டை பொறுத்தவரையும் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் வெரி லோவாக இருக்கு. ஆனால் ஈல்டு நல்ல ஹை லெவல் இருக்கு. இதுக்கு சேம் ஆப்போசிட் கேரக்டர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இன்செக்ட் ரெசிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய இந்த இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் நோயை வந்து பூச்சி வந்து தன்னை தாக்காம இருக்கிறதுக்கான கெமிக்கல் காம்பவுண்ட், பூச்சி வந்து கடிச்சாலே இறந்துரும் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் காம்பவுண்ட் இந்த பிளான்ட் சிந்தசிஸ் பண்ணதில் இந்த மரபணுவையும் இதே பிளான்ட் பியில் ஈல்டு நல்ல மகசூல் தரக்கூடிய ஜீனையும் நான் தனியாக பிரித்து எடுக்கிறேன். உங்களுக்கு நல்ல கலர் போட்டே காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து என்னது இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா? இது வந்து நல்ல ஈல்டு தரக்கூடிய கெமிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து என்னென்னா ஒரு நியூ வெரைட்டி வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பிளான்ட் இதை வந்து சி பிளான்ட்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் கிராஸ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ட், ஏவும் பியும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பிளான்ட், இதை சி பிளான்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டும் ஹையாக இருக்கும், ஈல்டும் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உயிரினத்தில் இருக்கக்கூடிய மரபணுவை மாற்றி மனித வளர்ச்சி மேம்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு புது வகையான ஒரு பிளான்ட்டையோ ஒரு உயிரினத்தை உருவாக்குறது. செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்சைம்ஸ்.
ஸோ என்சைம்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேக்சின் தடுப்பூசிகள் வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் தெரியும். அது நம்ம அம்மை நோய்க்கு யூஸ் ஆகுது. அது எங்கேருந்து எடுக்குறாங்க? பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. ஸோ இந்த அம்மை நோயை சிக்கன் பாக்ஸை உருவாக்கக்கூடிய டிசீஸ் ஒரு வைரஸ் ஒன்று நீங்க. இது வந்து ஒரு பாக்டீரியாங்க. இந்த பாக்டீரியால சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏனா என்னன்னா ரவுண்டா இருக்கும் அந்த டிஎன்ஏ. ஓகேங்களா? இப்ப இந்த பாக்டீரியாவை ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா? இந்த வைரஸ்குள்ள என்ன இருக்குன்னா வைரஸ் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். ஓகே. இப்போ இந்த வைரஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அதோட டிஎன்ஏவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுது. அந்த பிளான்ட்டுக்குள்ள அந்த பாக்டீரியாவுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுது. இது பாக்டீரியோ பாக்டீரியோ பேஜ். பாக்டீரியா பேஜ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே நினைப்பாங்க பாக்டீரியா பேஜ்னா பாக்டீரியா தானே அப்படின்னு. பாக்டீரியோ பேஜ் அப்படின்னா பாக்டீரியாவை யாரு கொல்றாங்களோ அவங்க பேர் பாக்டீரியோ பேஜ். ஸோ பாக்டீரியா பேஜ் அப்படின்றது வைரஸ். ஓகேங்களா? இந்த வைரஸ் என்ன செய்யணும்னா பாக்டீரியாவை கொல்லும். எப்படி அப்படின்னா இந்த வைரஸோட டிஎன்ஏவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும். அப்போ இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா அந்த வைரஸோட டிஎன்ஏவை கொல்றதுக்காண்டி இது ஒரு தனிப்பட்ட ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை உருவாக்கும். ஓகேங்களா? தனிப்பட்ட ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை உருவாக்கும். இந்த கெமிக்கலை வந்து என்ன செய்யும்னா இந்த வைரஸ் டிஎன்ஏவை அழிச்சிடும். இந்த வைரஸ் டிஎன்ஏவை அழிச்சிடும். அப்போ இந்த பாக்டீரியா சர்வே ஆயிரும். இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா இந்த பர்டிகுலர் என்சைம்ஸ் மட்டும்தான். அந்த நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம்ஸ். அந்த என்சைமை வச்சு நமக்கு தேவையான ஒரு புது வகையான மருந்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த வைரஸ் யார் யாரெல்லாம் தாக்குமோ அந்த வைரஸ் தாக்கக்கூடிய எல்லா ஒரு உருவாக்கக்கூடிய எல்லா ஒரு நோய்க்குமே இந்த நொதிகள் மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி இந்த நொதிகளை வச்சு ஒரு புது வகையான இன்ஜெக்ஷன் வேக்சினை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ வேக்சினை வந்து கண்டுபிடிச்சு அதை மனித வளர்ச்சி துறைக்கு மனிதனோட வளர்ச்சி மேம்பாட்டுக்கு பயன்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பத்தின் கோட்பாடுகள். இந்த உயிரி தொழில்நுட்பத்தின் கோட்பாடுகளை 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். மரபணு பொறியியல், உயிர் செயல் பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். Alter the chemistry of genetic material to introduce the host organism and change the host phenotype. host phenotype அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இங்க வந்து ஒரு பிளான்ட் இருக்குங்க. இது ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்டோட டிஎன்ஏவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேரக்டரை செய்யக்கூடிய அந்த ஜீன் யாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த ஜீனை நான் என்ன செஞ்சுட்டேன்? பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்த ஜீனை வேற ஒரு புது ஆர்கானிசம்ஸ்ல வேற ஒரு புது பிளான்ட்ல நான் இன்க்ளூட் பண்றேன். உள்ள சேர்த்து வரேன். சேர்த்து விட்டு அந்த அந்த ஜீனை அந்த பிளான்ட்டோட செல்லுல வச்சு வளர்க்குறேன். வளர்த்துட்டு இப்போ அந்த செல் என்ன செய்றேன்? இன்னொரு பிளான்ட்ல நான் இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நியூ பிளான்ட் கிரியேட் ஆகுது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மரபியல் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக புது உயிரினத்தை உருவாக்கி அந்த புது உயிரினத்தை அதைத்தான் என்னன்னா ஹோஸ்ட் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ மரபணு மாற்றம் பெற்ற டிஎன்ஏவை எந்த பிளான்ட் மூலம் உள்ள வைக்கிறோமோ இது ஹோஸ்ட். அதான் ஹோஸ்ட். ஓகேங்களா? ஸோ மரபணு பொருளின் வேதியியலை மாற்றி புரவலன் உடலுக்கு புரவலன் அப்படின்னா ஹோஸ்டுங்க. ஹோஸ்ட் பாடி யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். ரிசீவர் ஹோஸ்ட். ட்ரோனர் ஹோஸ்ட் கிடையாது. ரிசீவர் யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். ஓகே. அறிமுகப்படுத்தவும் உடலுக்கு அறிமுகப்படுத்தவும். சரி, இந்த எல்லா ப்ராசஸும் செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா லெபார்டரி தேவை. இப்போ நம்ம ஆல்ரெடி படித்தோம் ஐவிஎஃப், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு. இதுல இன்விட்ரோ அப்படின்றது எதை சொல்லும் அப்படின்னா
இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இன்விட்ரோ அப்படின்னா இன்னுன்னா உள்ளங்க, விட்ரோ அப்படின்னா லேப், லெபார்டரி, லேப். ஓகேங்களா? ஸோ இந்த பயோப்ராசஸ் இன்ஜினியரிங், உயிர் செயல் பொறியியல் அப்படின்றது என்னன்னா, மெயின்டைன் த ஸ்டெரைல் கண்டிஷன் ஃபார் growth desired செல் இன் லார்ஜ் குவான்டிட்டி. பெரிய அளவில் விரும்பிய செல் வளர்ச்சிக்கு மலட்டு நிலைமைகளை பராமரிக்கவும். இந்த இடத்துல நீங்க குழப்பம். விரும்பிய செல் வளர்ச்சிக்கு மலட்டு நிலைமைகளை பராமரிக்குமா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, ஒரு லேப் இருக்கு. இந்த லேப்ல இப்போ நான் ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ் இண்டிவிஜுவலா ஒரு நுண்ணுயிரியை நான் வளர்க்குறேங்க. ஆனா என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்ல என்ன ஆகுதுன்னா, வெளிய இருந்து சதுரமா இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ சதுரமா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நான் வளர்த்த மைக்ரோப்ஸ்க்கு என்ன, அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்க்கு ஒரு டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஒரு டிசீஸை சரி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். ஆனா அந்த சதுரமா இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்க்கு என்னன்னா, ஒரு நோயை உருவாக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். அப்போ இதுல இந்த என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால, என்னோட கவனக்குறைவுனால உருவாகுற மருந்து ஒரு டேப்லெட் இருக்கு அப்படின்னா, இந்த டேப்லெட் வந்து என்ன செய்யும்னா, நோயை உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இதுல மெரிட்டும் இருக்கு, டிமெரிட்டும் இருக்கு. மெரிட் என்ன அப்படின்னா, நம்ம எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறோமோ அந்த நோய் அழிஞ்சிரும். டிமெரிட் என்ன அப்படின்னா, புது நோய் உருவாகிரும். புதுசா ஒரு நோய் கிரியேட் ஆயிரும். அப்போ இந்த லேப் என்ன செய்யணும்னா, நான் சுத்தமா வச்சிருக்கணும். எப்படி சார்? டிசைடு மைக்ரோ ஆர்கானிசம். நல்லா பாருங்க. ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸை நான் வளர்க்குறேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டா இருக்கிற நுண்ணுயிரி மட்டும்தான் அங்க வாழணும். வேற எந்த ஒரு மைக்ரோப்ஸும் உள்ள வராத மாதிரி நம்ம அந்த லேபை சேஃப்டியா பாதுகாத்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம அந்த லேபை சேஃப்டியா பார்த்துக்கணும். அதுதான் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ப்ராசஸ் செயல்முறை, செயல்முறை, உயிரி செயல்முறை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங். அதோட டெவலப்மெண்ட் என்னென்ன, இந்த கோட்பாடு மூலமா மரபு பொறியியலோட வளர்ச்சி என்னென்ன. ஸோ ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் often lead to including of undecided gene along with the desired gene, whereas genetic engineering allowed to isolate desired gene without introducing undesirable gene. பாரம்பரியம் கலப்பினமானது விரும்பிய மரபணுவுடன் தேவையற்ற மரபணுவை சேர்க்க வழிவகுக்கிறது. அதே சமயம் மரபணு பொறியியல் விரும்பத்தகாத மரபணுக்களை அறிமுகப்படுத்தாமல் விரும்பிய மரபணுக்களை தனிமைப்படுத்த அனுமதிக்கிறது. ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பால் இருக்கு, மில்க். இந்த மில்க் ஃபெர்மெண்டேஷன் ஆகி என்ன ஆகும்? கர்ட் ஆகும், தயிர். இப்போ இந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா, லாக்டோபேசிலஸ் துரிஞ்செனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், லாக்டோபேசிலஸ். அப்போ அந்த தயிர்ல அந்த லாக்டோபேசிலஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா சத்தியமா கிடையாது. வேற ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும். கவுண்டிங் வைஸ் எண்ணிக்கை அடிப்படையில் வேணா லாக்டோபேசிலஸ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் லாக்டோபேசிலஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பிற நுண்ணுயிர்களும் அதுல இருக்கும். இது ட்ரெடிஷ்னல், பாரம்பரியமா பண்றது. ஆனா அதே டயத்துல இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன செய்றாங்க, மரபணு பொறியியல் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை எனக்கு லாக்டோபேசிலஸை தவிர வேற ஏதோ ஒரு ஆர்கானிசம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த ஆர்கானிசம்ஸை நான் பிரிச்சு எடுத்துட்டு எனக்கு தேவையானதை மட்டும் நான் திரும்பி என்ன செய்றேன், சர்வே பண்ண வச்சு அதை ஐசோலேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இங்க ரெண்டு இமேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இமேஜ் 1, இமேஜ் 2. இந்த இமேஜ் 1 வேற ஒன்றும் இல்லைங்க, இதுதான் ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன். இப்போ இங்க வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது பி. இந்த ரெண்டு டிஸ்க்லையுமே இப்போ இந்த ஏ டிஸ்க்ல வந்து என்னன்னா, இது கிரீன் கலர்ல ஒரு பாசிட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒரு நோயை தடுக்கிறதுக்காக ஒரு நொதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, ஒரு நுண்ணுயிரி. அதே டயத்துல இங்க பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா தேவை அல்லாத, தேவையற்ற நோயை உருவாக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரியும் இருக்கு. இங்க இந்த சைடு பி
டிஸ்க்ல பார்த்தீங்க, பி கண்ணாடி தட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அந்த நோய தடுக்கிறதுக்கான இன்னமும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இப்ப இங்க நோய தடுக்கிறதுக்கான வேதியியல் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. இங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இப்ப இது 2யும் நான் மிக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, நான் சேர்க்கணும்னு நெனச்சா 2மே இங்க சேர்ந்துருது. ஆனா, தேவையே இல்லாத அனதர் மைக்ரோ ஆர்கானிசம் வேற ஒரு நுண்ணுயிரியும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருது. ஸோ எல்லாமே இங்க இருக்கு. அதே இது இங்க செகண்ட் இமேஜ பாருங்க. வைல்ட் ரிலேட்டிவ், கிராப் பிளான்ட். ஓகே. இப்போ இதே இது ஒரு அதே என்சைம்ஸ் தான் எனக்கு தேவை. அந்த என்சைம் செக்ரிகேட் ஆகுறதுக்கு, உருவாகுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் இங்க இருக்கு. ஆனா, இங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த என்சைம்ஸும், அத உருவாக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகளும் தான் அதுக்குள்ள இருக்கே தவிர, இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் எனக்கு இங்க இல்ல. இதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங். இத கன்வென்ஷனல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட வேலை. நான் எத வளர்க்கணுமோ, அது மட்டும் தான் அங்க இருக்கணும். வேற எந்த ஒரு பேத்தோஜன், நோய உருவாக்கக்கூடிய எந்த காரணியும் அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்ப கடைசியா நான் உங்ககிட்ட சொன்ன மாரி, இந்த பயோடெக்னாலஜிக்கு நம்ம எந்த புக்க ரெஃபர் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த 2மே உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் புக். ஓகேங்களா? மெட்ரிகுலேஷன் அண்ட் ஸ்டேட் போர்டோட புக்கு. இதுல யூனிட் 8 பயோடெக்னாலஜில சாப்டர் 4, சாப்டர் 5 2மே முக்கியம். பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 2மே முக்கியம். இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்க போறோம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருமே நமக்கு யூனிட் 4ல இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு முக்கியம். அதுவும் படிக்கணும். ஸோ அதே இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் புக்கு உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி யூனிட் 4, யூனிட் 5 உயிர் தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும், செயல்பாடுகளும், தாவர திசு வளர்ப்பு 2மே படிச்சுக்கணுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து என்னன்னா என்சிஇஆர்டி புக், சிபிஎஸ்இ சிலபஸ். இதுல பயோடெக்னாலஜி சாப்டர் 9 அண்ட் 10, 12த் இந்த 3 புக்குமே வந்து என்னன்னா 12த் புக், +2 புக். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா 12த் புக். ஸோ யூனிட் 9ல பயோடெக்னாலஜில சாப்டர் 9 அண்ட் சாப்டர் 10 பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இது 2மே முக்கியம். ஸோ இந்த லெசன்ஸ்ல மட்டும்தான் சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5ல தான் நமக்கு கோல்டன் ரைஸ், ஓகேங்களா, பிடி பிரிஞ்சால் இது எல்லாமே வரும். இது எல்லா பத்தியும் எல்லா டீட்டெயிலையும் பத்தி இதுல படிச்சுக்குவோம். அண்டு இங்க சிபிஎஸ்இ சிலபஸை பொறுத்தவரை என்னன்னா சாப்டர் 7 யூனிட் 4க்கு சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் தென் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 2மே முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது டிஎன்ஏ பேசிக். டிஎன்ஏன்னா என்ன, ஆர்என்ஏன்னா என்ன, எப்படி உருவாச்சு அப்படின்ற பேசிக் சாப்டர் 5ல நம்ம படிச்சுக்கலாம். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து அந்த இதில் வந்து நம்ம எதை பற்றி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஜிஃப்ட்டு இந்த மாதிரி ஐவிஎஃப் இது எல்லாமே இதில் வந்து படிக்கலாம். அதனால சாப்டர் 7மே நமக்கு முக்கியம். ஸோ சிபிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் சாப்டர் 5, சாப்டர் 7 அண்ட் யூனிட் 9, சாப்டர் 9 அண்ட் 10 இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.